नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे हरे कृष्ण 13 अतो मगावागभवा नमो गदृत् सुशिष्यवा सत्यरतो द्युतप्रतः उरुक्रमस्याखिलबन्धमुक्तये समाधिना अनुस्मरदद्विशेषितम् மாதாஜி நீங்கள் கொஞ்சம் படிங்க டிரான்ஸ்லேஷன் பேப்பர் கொஞ்சம் படிங்க அதுக்கப்புறம் சாக்கில விட்டலாம் படிங்க. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வியாசதேவரே, உமது பார்வை பூர்ணமானதும் நற்புகழ் களங்கமற்றதுமாகும். நீர் விரதத்தில் உறுதியாகவும் சத்தியத்தில் நிலையாகவும் இருக்கிறீர். எனவே பொதுமக்கள் எல்லா ஜட பந்தத்திலிருந்தும் முக்தி அடைவதற்கு உதவும் பகவானின் நீலைகளை தியானம் செய்து அவற்றை தெளிவாக விளக்கவும். பொருள் உரை. இலக்கியங்களின் மீதான ஒரு சுவை பொதுமக்களிடம் இயற்கையாகவே உள்ளது. அவர்கள் அறியாத விஷயத்தை பற்றிய எதையாவது கேட்கவும் அவற்றை வாங்கி படிக்கவும் விரும்புகின்றனர். ஆனால் ஜடப்புலங்களின் திருப்திக்குரிய விஷயங்களை கொண்ட மட்டமான இலக்கியங்களால் அவர்களது சுவை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய இலக்கியங்கள் வெவ்வேறு வகையான இகலோக கவிதைகளையும் கற்பனையான தத்துவங்களையும் கொண்டுள்ளன. மாயையின் ஆதிக்கத்தில் உள்ள இவை புலன் இன்பத்தில் தான் முடிவடைகின்றன. இந்த நூல்கள் உபயோகமற்றவை என்றாலும் புத்தி சார்ந்தவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவை பலவிதமாக அழகுபடுத்துகின்றன. இவ்வாறு கௌரவப்பட்ட ஜீவராசிகள் ஜடபந்தத்தில் இன்னும் அதிகமாக சிக்கிக்கொண்டு ஆயிரம் தலைமுறைகளில் முக்தி வெற்றும் வாய்ப்பை இழந்து விடுகின்றனர். ஸ்ரீ நாரத ரிஷி வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவராக இருப்பதால் அத்தகைய மட்டமான நூல்களுக்கு பலியான துர்பாக்கியசாலிகளிடம் இரக்கமும் கொண்டார். ஆகவே கவர்ச்சியுடையதும் எல்லா வகையான பந்தத்திலிருந்தும் உண்மையாக முக்தி அளிக்கக்கூடியதுமான தெய்வீக இலக்கியத்தை தொகுக்கும்படி ஸ்ரீ வியாசதேவருக்கு அவர் அறிவுரை கூறினார். ஸ்ரீலய வியாசதேவரும் அவரது பிரதிநிதிகளும் விஷயங்களை உள்ளவாறு காணும் சரியான பயிற்சி பெற்றிருப்பதால் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாவார். அவர்கள் ஆத்மா ஞானம் பெற்றவர்களாகவும் பக்தி தொண்டின் காரணத்தால் அவர்களது விரதங்களில் நிலையாளர்களாகவும் பௌதிக செயலில் அழுகிக் கொண்டிருக்கும் இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதில் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பதால் அவர்களுடைய சிந்தனை தூயதாக இருக்கிறது. வீழ்ந்த ஆத்மாக்கள் தினந்தோறும் புதுமையான தகவல்களை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றன. மேலும் வியாசதேவர் அல்லது நாரதரை போன்ற ஆன்மீகளால் அத்தகைய ஆர்வம் உள்ள மக்களுக்கு ஆன்மீக உலகிலிருந்து எல்லையற்ற செய்திகளை வழங்க முடியும். ஜட உலகம் மொத்த படைப்பில் ஒரு பகுதி மட்டுமே என்றும் இந்த பூமியானது மொத்த ஜட உலகில் ஒரு சிறு பகுதி மட்டுமே என்றும் பகவத்கீதை கூறுகிறது. விவேக் ப்ரோ, நீங்க படிக்க முடியுமா? there are thousands and thousands of இங்கிலீஷ் தான் வச்சிருக்கீங்க. தமிழா? அடுத்த பேராகிராஃப். There are thousands and thousands of literary men all over the world and they have created many thousands of literary works கொஞ்சம் கத்தி படிங்க. for the information of the people in general for thousands and thousands of years. Unfortunately, none of them have brought peace and tranquility on the earth. This is due to a spiritual vacuum in those literatures. Therefore, the Vedic literatures, especially the Bhagavad Gita and the Srimad Bhagavatam, are specifically recommended to suffering humanity to bring about the desired effect of liberation from the pangs of material civilization, which is eating the vital part of human energy. The Bhagavad Gita is spoken message of the Lord himself recorded by Vyasadeva, and the Srimad Bhagavatam is a transcendental narration of the activities of the same Lord Krishna, which alone can satisfy the hankering desires of the living being
for eternal peace and the liberation from miseries. Srimad Bhagavatam therefore is meant for all the living beings all over the universe for total liberation from all kinds of material bondage. Such transcendental narrations of the pastimes of the Lord can be described only by liberated souls like Vyasadeva and his bona fide representatives who are completely merged in the transcendental loving service of the Lord. Only to such devotees do the pastimes of the Lord and their transcendental nature become automatically manifest by dint of devotional service. No one else can either know or describe the acts of the Lord, even if they speculate on the subject for many, many years. The descriptions of the Bhagavatam are so precise and accurate that whatever has been predicted in this great literature about 5,000 years ago is now exactly happening. Therefore, the vision of the author comprehends past, present and future. Such liberated persons as Vyasadeva are perfect not only by the power of vision and wisdom, but also in oral reception, in thinking, feeling and all other sense activities. The liberated person possesses perfect senses, and with perfect senses only one can serve the sense proprietor, Rishikesha, Sri Krishna, the personality of Godhead. Srimad Bhagavatam therefore is the perfect description of the all-perfect personality of Godhead by the all-perfect personality Srila Vyasadeva, the compiler of the Vedas. ஹரே கிருஷ்ணா. அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் தான் எல்லா விதமான குற்றங்களும் விடுபட்டிருப்பாங்க. அது நம்ம ஏதாவது நூல் எழுதணும்னா அது நிறைய குற்றங்கள் இருக்கும். என்ன குற்றம் இருக்கு? பிரமா, பிரமாதா, விப்ரலிப்சா, கரணாபட்டவா. ஓகே, பிரமானா நமக்கு கரெக்டு எது தப்பு எதுன்னு தெரியாது. ஓகே, நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் பிரமாதானா இல்லூஷனில் இருப்போம். ஓகே, இல்லூஷன்னா தெரியலையா, மாயையில் இருக்காது. விப்ரலிப்சானா என்னது? சீட்டிங் பர்பஸ், சீட்டிங், ஏமாற்று குணம். ஓகே, இப்போ கரணப்பட்டவானா இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். ஓகே, குறைவில்ல புலன்கள். நம்மளால் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு பார்க்க முடியாது, பக்கத்தில் இருக்குன்னு பார்க்க முடியாது. ரொம்ப சவுண்டாக இருந்தாலும் கேட்க முடியாது, சவுண்டு ரொம்ப மெலிசாக இருந்தாலும் கேட்க முடியாது. அந்த மாதிரி கண்ணாடி தான் பார்க்க முடியும். கண்ணாடி கரெக்டாக அங்கே தெரியாது, கண் தெரியாது. குறைபாடுள்ள புலன்கள். ஓகே, இந்த மாதிரி 4 குறைவுள்ள மனிதர்களால் எந்த ஒரு ஆன்மீக நூலையோ இல்லை பகவானை பற்றி குளோரிஃபை பண்ணி பாட்டு எழுதவே கூடாது. அவர் என்ன பண்ணணும்? அவர் என்ன எழுதுறிக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன கலியுகத்தில் என்ன பண்ண வேண்டியது? ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு பின்பற்றணும். சொந்தமாக எதுவும் எழுத தேவையில்லை. என்ன பண்ணுறோம்? நம்ம ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, பெரிய பெரிய பக்தர்கள் பாடியிருக்காங்க, பிரபுபாதருடைய சீஷர்கள் பிரபுபாதர் பாடியிருக்காரு, எல்லாம் இதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். குந்தி மகாராணி பாடியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபாலோ பண்ணலாம் போதும், சக்ஸஸ் தான். நான் ஏதாவது பண்ணுறேங்கிறது என்னது? இந்த நவீன நாகரிகத்தின் ஒரு மயக்கம். அது நீ என்ன புதுசாக பண்ண, அதில் என்ன இன்னோவேட்டிவாக பண்ண, இது கம்பெனி கல்ச்சர், இது தேவையே கிடையாது. இந்த இன்னோவேஷனாக தேவையே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்? சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். சக்ஸஸ் வந்துடும். ஓகே, நம்ம எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கணும்னு போனோம்னா நம்மளுடைய அகங்காரம் தான் ஏறும். ஓகே, 2 முனிவர்கள் தவம் பண்ணிக்கிட்டு தான். ஒரு முனிவர் ரொம்ப தீவிரமாக தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ தூரத்துலேருந்து ஒரு புலி வருது. வந்த உடனே இந்த முனிவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் மரத்து மேலே ஏறுறார். இன்னொருத்தர் சொல்கிறார், உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா, மரத்து மேலே ஏறிட்டு இருக்க அப்படின்றார். இல்லை நான் ஏறுன்னு சொல்லி ஏறிடுறார். அந்த புலி வருது. வந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கார்ல, அவர் ஒன்றும் செய்யாமல் போயிடுச்சு. உடனே அவர் கீழே வர்றார். பார்த்தியா, ஒன்றும் பண்ணாத சொன்ன பற்றியா, எனக்கு ஒன்றும் பண்ணலப்பார், கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பார், இந்த மாதிரி நீயும் இருந்திருக்கலாம், இங்கே இருந்தால் உனக்கும் ஒன்றும் செய்யாது. அப்போ அவர் சொல்வார், இந்த பெருமைன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அரக்கம் இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்துடும். நான் கீழே உட்காந்தேன்னா எனக்கு பெருமைன்ற அரக்கம் வந்துடும். அதுலேயும் தப்பிக்க முடியாது. ஓகே, ரொம்ப கஷ்டம் அது தப்பிக்கிறது. ஏன்னா அப்படி நான் கீழே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்ன வந்துடுச்சு? ப்ரைடு, கர்வம் வந்துச்சு. ஓகே, நான் இங்கே இருக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணலப்பார், உனக்கு ஒன்றே நீ மேலே போயிட்ட, நான் ஏகாதீஸ்பர் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கேன், நீ என்ன பண்ண? பழங்கள் சாப்பிட்ட, ஜாபேசி சாப்பிட்ட, நான் இப்படி இருக்கேன் பார். இது வந்துடுமா? இந்த பெருமை வந்துடுமா? இது வந்துதான் போக முடியாது, பகவான்கிட்ட போக முடியாது. ஓகே, அந்த பெருமை வராக்கூடாங்க, நான் மேலே போயிட்டேன். அப்போ யார் பயந்தவர்? நம்ம வைஷ்ணவனை கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலாக.
சும்மா படுத்து தூங்குறது, நான் ஃபுல்லாக ஏகாதசி இருந்தேன், சாப்பிடவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருந்தேன், இது நல்லா இருக்குமா? நிறைய சேவை பண்ண கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்காக ஏகாதசி பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஏகாதசிக்கு நம்ம பழங்கள், கிழங்கு, நான் இளநீ குடிக்கிறது, அப்புறம் வந்து சாமை அரிசி, ஜவ்வரிசி உப்புமா எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பிரபார குரு மகாராஜ் என்ன சொல்றாரு, பிரீச்சிங் காசும் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட கூட பரவாயில்ல, அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா கடலில் இருக்கீங்க, அப்போ நான்வெஜ் சாப்பிட்டு கூட நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்றார். அவ்வளோ தூரம் இறங்குறாரு. ஓகே, நம்ம அப்படி அதுக்காக நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்ல வரான்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கணும், அதான் முக்கியம் அப்படின்றார். அதனால் நம்மளுடைய கர்வம் மேலே ஏறுதான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியம். நம்ம வந்து 4 பேர் திருத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன ஆகிட்டுருக்கோன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து நம்மளை வந்து கிருஷ்ணா கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, மொதல் ஸ்டேஜில் கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்ம தனியாக இருப்போம். ஓகே, நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பார், நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், சேன் பண்ணணும். ஓகே, நான் சேன் பண்ணிடுறேன், கரெக்டாக சேன் பண்ணுறேன், இப்போ எல்லாம் பண்ணுறேன், வகுப்பில் படிக்கிறேன், நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கேன், ஆஹா நல்லா முன்னேறிட்டேன் அப்படின்னு நினைப்போம். நீ இன்னும் முன்னேறல அப்படின்னு வர கிருஷ்ணன். எப்படி முன்னேறலன்றீங்க? எல்லாமே சேன் பண்ணுறேன், எல்லாம் பண்ணேன், எந்திரிக்க முடியல, முதல்ல இப்போ எந்திரிக்கிறேன், 14 மாலை 14 மாலை பண்ணிட்டேன், பிரசாதம் தான் சாப்பிட்றேன், நான் முன்னேறிட்டேனே. இல்லை, எப்படி முன்னேறலேன்னு தெரியும்? அப்போ ஒரு கீழே 2 பேரை போடுவார். கீழே 2 பேர் என்ன போட்டு பிரிச் பண்ணிப்பா அப்படிம்பார். பிரிச் பண்ணினா நமக்கு நிறைய குற்றங்கள் நம்மகிட்ட இருக்க தெரியும். ஓகே, பிரிச் பண்ணாங்க நம்ம ஒன்றுமே இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சோம். அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளை கரெக்ட் பண்ணுறது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ ஆளுங்களை அனுப்பிச்சிட்டே இருக்கார். அவ்வளோதான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம முன்னேறிட்டே இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உண்மை முன்னேற தான் செய்யணும், ஆனால் பெர்ஃபெக்ட் ஆகலை. ஓகே, நம்ம என்ன நினச்சிக்கோம், ஒரு ஸ்டேஜ் வந்து பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னு நினச்சிடணும். இனிஷியலாக நம்ம 14 மாலை சேன் பண்ணாலே பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னு நினச்சிடணும், ஆனால் பெர்ஃபெக்ட் ஆகலை. ஓகே, நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணோன்னா கடைசியில் என்ன பண்ணலாம், கிருஷ்ணனுடைய கருணையில் நமக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கலாம். இது ஆல்ரெடி இந்த ஆச்சாரியெல்லாம் பர்ஃபெக்ட், வியாசதேவர், நாரதர், அவங்க எழுதுனது தான் இந்த பாகம். புரியுதா அவங்களுக்கு? அதுவும் அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக எழுதுனது தான் நம்ம என்ன பண்ணோம், படிக்கணும். அப்போ அந்த நியூஸ் பேப்பர்லாம் என்னது, இம்பர்ஃபெக்ட். அதை உட்காந்து படித்து இப்படியாது அப்படியாதுன்னா எப்போயாவது படிக்க வேணாம்னு சொல்லலை, அது தரம் அவ்வளோதான். மார்னிங் எந்திரிச்சு கரெக்டாக வந்தவொடனே ஃபஸ்ட்டு பேப்பர் எப்போ வருது வாசலுக்கு போயிட்டே இருப்பான் டென்ஷனாக. அப்படியே பார்த்தா அப்படியே உள்ளே போயிடும், அப்படி பக்கமாக எல்லாம் ராஸ்கல்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் அதே தான் இருக்கும், நேம்லாம் மாறிடும். முதல்ல ஒருத்தர் இருப்பார், அடுத்த வேறு பார், அது மேட்டர்லாம் அதே மேட்டர் தான். கரெக்டாக இல்லையா? அதான் நியூஸ் பேப்பர், ராஸ்கல்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் பேப்பர். இதை உட்காந்து படிச்சுட்டே இருப்பான், அப்படி ரொம்ப நேரம் மண்டை ஃபுல்லாக சாணி தான் இருக்கும், அழுக்கு தான் இருக்கும் ஃபுல்லாக. பாகவதம் பகவத்கீதை படிக்க தோணாது. அவர் சொல்லி படுத்துனா இருப்பா. வாங்கி வச்சிட்டேன் புக்கை, 12,000 ரூபா வாங்கிட்டேன், அப்படியே மேலே தான் இருக்கும். நியூஸ் பேப்பர் 10 ரூபா. ஓகே, 5 ரூபா 10 ரூபா, அதை படித்து எல்லா நியூஸ் பேப்பரும் படி. சாட்டர்டேலாம் பயங்கரமாக படிக்கணும், சண்டேலாம் பயங்கரமாக படிக்கணும். இந்த மாதிரி படிக்கிறது தான் க்ரோ லைக் மென். ஓகே, காக்கைக்கு சமாதமான மனிதர்கள். ஓகே, அன்னப்பறவைகள்லாம் அந்த டேஸ்டே இருக்காங்க. அன்னப்பறவையில் தான் டேஸ்ட் இருக்கும். பகவானை பற்றி எங்கே க்ளோரிஃபை பண்ணால் அதை கேட்கலாம், இதை பாடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். நமக்கு அதுதான் வியாதியே, நமக்கு அந்த டேஸ்ட்டே சுத்தமாக இல்லை. ஓகே, அதனால் நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பெருமைக்கு தான் பாடும். அப்படி பாடினாலும் சொன்னேன் 2 மணி சொன்னேன் இல்லையா, பெருமைக்காக பாடும். பாரு நான் இப்படி பாடுறேன் பாரு. கவிஞர் கண்ணதாசன் பாடினார்ல, ஃபுல்லாக ஏற்றிட்டு கண்ணனை பற்றி பாடினார், எல்லாத்தையும் பாடினார் இல்லையா. இந்த மாதிரி பெருமையாக எழுதின வாக்கியங்கள் அதில் வந்து என்ன கிடையாது, ரியலைசேஷன் கிடையாது. யாருடைய பாட்டில் ரியலைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எழுதின பாட்டில் ரியலைசேஷன் உண்டு. அதை நான் படித்தோன்னா நிச்சயமாக என்ன கிடைக்கும், நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னு நம்ம இந்த இதுலேயே தான் இருக்க வேண்டியதான். ஓகே, நம்மளுடைய பெருமையை காட்டிங்க, இன்னொருத்தர் நம்மளோட பெருமையான அவன் வருவான், இப்படியே நம்ம என்ன பண்ணணும், இந்த லோகத்திலே இருக்க வேண்டியதான். ஒரு தவளை இன்னொரு தவளையை பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதான். ஓகே, அதனால் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை அதுவுமே பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எழுதின அந்த நூல்களை தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து படிக்க வேண்டும். ஏதாவது கண்ட நூலை படிச்சுட்டு மனசை எதையாவது ஏற்றிக்கூடாது. ஆன்மீக நாலேஜ் படிக்கிறதுனாலே பரம்பரையில் வர்ற நாலேஜ் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி வச்சுக்கணும். சும்மா அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், அப்படி கேட்டேன், இப்படி கேட்டேன், மகாபாரத்தில் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், எனக்கு இது தெரியும் அது தெரியும். மியூசிக் கிளாஸ் போனிட்டு என்ன தெரியும் கேட்டாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுண்ணா. ஓகே, உனக்கு 100 ரூபா ஃபீஸ் அப்படி. என்ன அப்படி வரிசையாக நிற்கிறான். உனக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய தெரியும் சார். பாடு, நிறைய பாடணும். எவ்வளோ சார் ஃபீஸு? உனக்கு 200 ரூபா ஃபீஸு.
என்ன சார் அது அநியாயமாக இருக்குது. அவனுக்கு உண்மையை தெரியாது, 100 நீங்கள் எனக்கு 200 உனக்கு நிறைய தெரியும், அதெல்லாம் அண்டு போடணும். ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் முட்டாள், உனக்கு உண்மையே தெரியலன்னு சொல்லும், அதுக்கப்புறம் தான் உனக்கு சொல்லித்தரணும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, க்ளீன் ஸ்லேட்டு, ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம தேவையில்லாத குப்பையெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஆன்மீகன்றதில் வந்து ஏற்றுக்கிட்டோம். ஓகே, அதெல்லாம் அழிச்சிட்டு உண்மையிலே பகவான் யார், பக்தன்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், உண்மையாக கற்றுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு லேர்ன் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஓகே, அதனால் என்ன பண்ணணும், நமக்கு வந்து மெனக்கெடணும். எப்படி நம்ம காலேஜுக்கெலாம் மெனக்கெட்டோம், வேலை கிடைக்கிறதா எவ்வளோ மெனக்கெட்டோம், அதே மாதிரி ஆன்மீகத்தை என்ன பண்ணணும், நம்ம மெனக்கெடணும். அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரங்கள் யூஸ் பண்ணணும், பிரபாவுடைய புத்தகங்கள் படிக்கணும். இந்த மாதிரி நம்ம மெனக்கிடும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருணைகள் கிடைக்கும். இல்லைன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பகவானுடையோ இல்லை பக்தர்களையோ புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஓகே, அடுத்தது படிக்கலாம். 14. ததோ அன்யதா கிஞ்சன யத் விவக்ஷதா பிரதக்தர்ஷஸ்தத் கிருத்தரூபநாமபி ந கர்ஹிச்சித் கமாபி ச துஸ்திதாமதி லவேதவாதா ஹதனோ நிவாப்ஷதம். கார்த்திக் பிரபு அண்ட் சரவண பிரபு, நீங்கள் இப்போ கார்த்திக் பிரபு பண்ணீங்க டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவானுடன் சம்பந்தப்படாத எதையெல்லாம் நீர் விளக்க முயன்றாலும் அது பல்வேறு உருவங்களுடனும் பெயர்களுடனும் பலன்களுடனும் செயற்பட்டு அணைவதற்கும் இடமில்லாத படகு ஒன்று காற்றால் அலைக்கழிக்கப்படுவதை போல் மனதை அலைக்கழிக்கின்றது. பொருளுரை. வேத இலக்கியங்களின் மீதான எல்லா விவரங்களையும் ஸ்ரீல வியாசதேவரே பதிப்பாசிரியர் ஆவார். இதனால் அவர் தெய்வீக தன்னுணர்வை பெறும் மார்க்கத்தை வெவ்வேறு வழிகளில் விளக்கியுள்ளார். அவை பலன் கருதும் செயல்கள், கற்பனை ஞானம், யோக சக்தி மற்றும் பக்தி தொண்டு ஆகியவை ஆகும். அத்துடன் வெவ்வேறு உருவங்கள் மற்றும் பெயர்களின் வடிவில் பல்வேறு தேவர்களின் வழிபாட்டையும் தமது அநேக புராணங்களில் அவர் சிபாரிசு செய்துள்ளார். இதன் விளைவாக பகவானுடைய சேவையில் மனதை எப்படி நிலைநிறுத்துவது என்பதில் பொதுவாக மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். தன்னுணர்வு பெறும் வழியை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எப்பொழுதும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இக்குறிப்பிட்ட குறை வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட வேத இலக்கியங்களில் இருப்பதை ஸ்ரீலா நாரத தேவர் சுட்டிக்காட்டுகிறார். இவ்வாறாக அனைத்தும் பரமபுருஷனுடன் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன, வேறு எவருடனும் அல்ல என்பதை நாரதர் வலியுறுத்த முயற்சிக்கின்றார். உண்மையில் பகவானை தவிர வேறொன்றுமே இல்லை. பகவான் தம்மை வெவ்வேறு பொருட்களாக விரிவடைய செய்துள்ளார். மரத்திற்கு அவர் வேறாகவும் உடலுக்கு அவர் வயிறாகவும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Pouring water on the root is the right process to water the tree, as much as feeding the stomach supplies energy to all parts of the body. Therefore, Srila Vyasadeva should not have compiled any Puranas other than the Bhagavata Purana, because a slight deviation from that may create havoc for self-realization. If a slight deviation can create such havoc, then what to speak of deliberate expansion of the ideas separate from the absolute truth, personality of Godhead. The most effective part of worshipping demigods is that it creates a definite conception of pantheism, ending disastrously in many religious sects, detrimental to the progress of the principles of the Bhagavatam, which alone can give accurate direction for self-realization in eternal relation with the personality of Godhead by devotional service in transcendental life. The example of the boat disturbed by whirling wind is suitable in this respect. The diverted mind of the pantheist can never reach the perfection of self-realization due to the disturbed condition of the selection of the object. Hare Krishna. Thank you, bro. நிறைய லிட்ரேச்சர் எழுதிருக்கீங்க, அதில் பகவானை பற்றி க்ளோரிஃபை பண்ணி எழுதலை, அதுதான் அந்த டிஃபெக்ட்டு. நீங்கள் பகவானை ஃபுல்லாக க்ளோரிஃபை பண்ணி எழுதின ஒரு லிட்ரேச்சர் வந்து ஸ்ரீமத் பாகவதம். அதுக்கு முன்னால் நிறையா காவியங்கள் படைச்சிருக்கீங்க, மகாபாரதத்துலேருந்து புராணங்கள்லாம் தொகுத்துருக்கீங்க.
அதை வந்து ஒருத்தர் உண்மையிலே இந்த லோகத்துலேருந்து வெளியேறணும்னு நினைக்கிறவங்களால அதோடைய க்ரக்ஸை புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் பகவானை க்ளோரிஃபை பண்ண மாதிரி ஒரு லிட்ரேச்சர் நீங்கள் எழுதுங்கன்றார். ஓகே, இது நாரதர் வந்து வியாசர் சொல்கிறார். 15 படிக்கலாம். ஜுகிப்ஸ்தம் தர்ம கிருதே அனுசாசதா ஸ்வபாவரக்தஸ்ய மகான் வித்திக்ரமः யத்யாக்யதோ தர்ம இதி தரசகிச்சிதோ சமன்ன மன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனः. ஆசிரியை படிக்கிறியா? Translation. The people in general are naturally inclined to enjoy, and you have encouraged them in that way in the name of religion. This is verily condemned and is quite unreasonable. Because they are guided under your instructions, they will accept such activities in the name of religion and will hardly care for prohibitions. But Jai Shri Prabhupada Maharaj. Srila Vyasadeva's compilation of different Vedic literature on the basis of regulated performance of fruitive activities as depicted in Mahabharata and other literatures is condemned herewith by Sri Narada. The human beings, by long material association, life after life, have a natural inclination by practice to endeavor to lord it over material energy. They have no sense of responsibility of human life. This human form of life is a chance to get out of the clutches of illusionary matter. The Vedas are meant for going back to Goddess, going back home. To revolve the cycle of transmigration in the series of lives numbering 84 lakhs is an imprisoned life for the condemned conditioned soul. Okay, Mataji padinga. Therapy Mataji. The human form of life is a chance to get out of this imprisoned life, and as such, the only occupation of the human being is to re-establish his lost relationship with God. Under the circumstances, one should never be encouraged in making a plan for sin's enjoyment in the name of religion. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரே நோக்கம் என்ன, எப்படியாவது நம்மளுடைய அந்த இழந்த உறவை வந்து கடவுள்கிட்ட புதுப்பிக்கணும். ஓகே, அதனால் நீங்கள் அந்த பொருளகுறிச்சியை வந்து நீங்கள் ரிலீஜன்ற பேரில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி மாமிசம் உணவு உட்கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, காலையில் காலைக்கு படைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இது மாதிரி நிறையா பொருளுகர்ச்சியான ஐட்டங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிலீஜன் சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ பகவான் எங்கே க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாரதர் பாயிண்ட் பண்ணுறேன். படிங்க. Such diversion of the human energy results in a misguided civilization. Srila Vyasadeva is the authority in Vedic explanation in Mahabharata, etc., and this encouragement in sense enjoyment in some form or other is a great barrier for spiritual advancement, because the people in general will not agree to renounce material activities which hold them in material bondage. At a certain stage of human civilization, when such material activities in the name of religion, as sacrificing animals in the name of yajna, were too much rampant, and Lord incarnated himself as Buddha and decried the authority of the Vedas in order to stop animal sacrifice in the name of religion. ஓகே மதாஜி. அதனால தான் புத்தரே வந்தார். இந்த மாதிரி அனிமல் நிறைய கொல்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வேதங்கள் பேரை சொல்லி பிராமணர்களே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க, பசுவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ புத்தர் வந்து வேதங்களே கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். இதுதான் ரீசன். ஓகே, ஆனால் புத்தருடைய இதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா யாரெல்லாம் வேதங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறாங்க அவங்களாம் அரக்கர்கள். ஓகே, புத்தா இஸ் இன்கார்னேஷன் ஆஃப் காட். ஆனால் அவருடைய நோக்கம் வந்து இதுதான், அனிமல் கில்லிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, மாதாஜி நீங்கள் படிங்க. They are so recommended to discourage flesh eating, but gradually the purpose of such religious activities is forgotten and the slaughterhouse becomes prominent.
This is because foolish materialistic men do not care to listen to others who are actually in a position to explain. பிரபு எதுவுமே கேட்கல பிரபு. மகாராஜ் கொஞ்சம் கத்தி படிங்க, கேட்க மாட்டீங்க. அவங்க படிக்க தான் செய்கிறாங்க, கொஞ்சம் படிப்பான். படிங்க மகாராஜ். This is because foolish materialistic men do not care to listen to others who are actually in a position to explain the Vedic rites. In the Vedas, it is distinctly said that the perfection of life is never to be attained either by voluminous work or by accumulation of wealth or even by increasing the population, but it is so attained only by renunciation. The materialistic men do not care to listen to such injunctions. According to them, the so-called renounced order of life is meant for those who are unable to earn their livelihood because of some corporeal defects or for persons who have failed to achieve prosperity in family life. தேங்க்யூ மேடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீ சாமியார் போகிறோன்னா ஓகே, இதுக்குமே லாய்க்கு இல்லாதனால சாமியார் போயிட்டான் அந்த மாதிரி. ஓகே, அப்படி கிடையாது ஆக்சுவலாக அது. ஓகே, லாஸ்ட் சரோஜா மகாராஜ் நீங்கள் படிங்க. இஸ் ஹிஸ்டரிஸ் லைக் மகாபாரதா. பல நூல்களை எழுதுவதாலோ பொருள் சேர்ப்பதாலோ அடுத்து பாருங்க. சந்தேகமின்றி மகாபாரதத்தை போன்ற சரித்திரங்களில் பௌதீக விஷயங்களுடன் ஆன்மீக விஷயங்களும் உள்ளன. பகவத்கீதையும் மகாபாரதத்தில் தான் இருக்கிறது. ஒருவர் மற்ற எல்லா செயல்களையும் கைவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைய வேண்டும் என்பதுதான் பகவத்கீதையின் முடிவான உபதேசமாகும். மகாபாரதத்தின் நோக்கமும் அதுதான். ஆனால் பௌதீக தன்மைகளை கொண்டவர்கள் மகாபாரதத்தில் முக்கிய விஷயமாக உள்ள பகவத்கீதையில் கருத்தை செலுத்துவதற்கு பதிலாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல், பொருளாதாரம் மற்றும் பொதுநல சேவை ஆகியவற்றால் அதிகமாக கவரப்படுகின்றனர். வியாசதேவரின் இந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை நாரதரால் நேரடியாக கண்டிக்கப்படுகிறது. பகவானுடன் நமக்குள்ள நித்திய உறவை உணர்ந்து தாமதமின்றி அவரிடம் சரணடைவதுதான் மனித வாழ்வின் முக்கிய தேவையாக இருக்கிறது என்பதை நேரடியாக குறிப்பிடும்படி நாரதர் அவருக்கு அறிவுரை கூறுகிறார். ஒரு குறிப்பிட்ட வகையான நோயால் துன்புறும் நோயாளி ஒருவன் அவனால் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளை உண்பதில் எப்பொழுதுமே ஆவல் உள்ளவனாக இருக்கிறான். சாப்பிடக்கூடாத உணவை அவன் கொஞ்சமாக சாப்பிடலாம் என்று மருத்துவ நிபுணர் அவனுக்கு விட்டு கொடுப்பதில்லை. பலன் கருதும் செயலில் பற்று கொண்டுள்ள ஒருவனை அவனுடைய தொழிலை செய்வதிலிருந்து தடுத்துவிடக்கூடாது. ஏனெனில் அவன் படிப்படியாக தன்னுணர்வு நிலைக்கு உயர்த்தப்படக்கூடும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக தன்னுணர்வை பெறாத வரட்டு தத்துவவாதிகளுக்கு சில சமயங்களில் இது பொருந்துவதாக இருக்கிறது. ஆனால் பக்தி வழியில் உள்ளவர்களுக்கு அவ்வாறு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. இடத்துல பகவத்கீதை சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி பௌதிகமான செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அவங்கள குழப்ப வேண்டாம், அவங்க மெதுவாக வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை நம்ம எடுத்துக்கூடாது. ஓகே, நம்ம நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கூடாது, ஓகே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கூடாது. நம்ம பௌதிக வாழ்க்கையோட மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன, பகவானை புரிஞ்சுக்கிறது தான் அந்த நோக்கம். ஓகே, அந்த மாதிரி நோக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேதங்களில் சதுர்வேதி, திரிவேதி சொல்கிறது போது எப்படி இந்த ரிச்சுவல் பண்ணால் என்ன வரும், அந்த ஹோமம் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, இந்த மாதிரி நம்ம இறங்கிட்டோன்னா பௌதிகத்துக்கு பின்னால் போயிடுவோம். ஓகே, ஆன்மீகத்துடைய நோக்கம் நிறைவேறாது. இது வேறு மாதிரி மக்களுக்கு உண்டு. எந்த மக்களுக்கு உண்டு? நார்மல் பர்சன்ஸ்க்கு உண்டு. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க இந்த அவங்க உண்டு, அப்புறம் ஏதாவது கொஞ்சம் இன்ப துன்பங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தர்ம அர்த்த காமத்தில் இருப்பாங்க. மோட்சம் பின்னால் போகிறவங்களுக்கு இது தேவை கிடையாது. ஓகே, அவங்களுக்கு பகவானை மாத்திரம் வழிபட்டால் போதும். அந்த மாதிரி நீங்கள் லிட்ரேச்சர் கொடுக்கல, அதுதான் பாகவத். இப்போ இது அவங்களுக்கு பாகவதம் இஸ் டாப் மோஸ்ட் லிட்ரேச்சர். ஓகே, இப்போ கடைசி வருஷமாக பார்த்து முடிச்சலாம். அதோட விசக்ஷணோ அஸ்யார்ஹதி வேதிதம் விபோர் அனந்தபாரஸ்ய நிவృத்திஹி சுகம் பிரவர்த்தமானஸ்ய குணைரநாத்மனா ததோ பவான் தர்சயாஸ்ய ஸ்திதம் விபோ. ஐயோ மாதாஜி நீங்கள் படிக்கல இன்னும், ஸ்வேதா மாதாஜி படிங்க. பரமபுருஷர் எல்லையற்ற
எனவே ஜடப்பற்றின் காரணத்தால் தகுதியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பரமபுருஷனின் உன்னதமான செயல்களை பற்றிய வர்ணனைகளின் மூலமாக ஆன்மீக தன் உணர்வுக்கான வழிகளை நீர் காட்ட வேண்டும். பொருள் இந்த மாதாஜி படிக்கணும். நீங்க படிங்க. நீங்க தான் படிங்க தங்க நேரம் கிடையாது. பொருளை மத விஞ்ஞானம் குறிப்பாக அது பகவானின் தெய்வீக இயற்கையை பற்றியதாக இருக்கும் பொழுது புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. அது பௌதிக செயல்களில் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருப்பவரால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்தினால் பௌதிக செயல்களில் இருந்து கிட்டத்தட்ட முழுமையாக விலகியவர்களை மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் மட்டுமே இப்பெரும் விஞ்ஞானத்தை கற்பதற்கு அனுமதிக்க முடியும். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவர் மட்டுமே ஆன்மீக தன்னுணர்வில் புகும் தகுதி பெறுகிறார் என்று பகவத்கீதை தெளிவாக கூறுகிறது. மேலும் அத்தகைய ஆன்மீக தன்னுணர்வு பெற்ற பல ஆயிரக்கணக்கான மக்களில் சிலரால் மட்டுமே இறைவனின் உருவ அம்சத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எனவே பகவானுடைய தெய்வீகமான செயல்களை விவரிப்பதன் மூலமாக இறை விஞ்ஞானத்தை நேரடியாக விளக்கும்படி நாரதர் வியாசதேவருக்கு அறிவுரை கூறினார். வியாசதேவரை இவ்விஞ்ஞானத்தில் நிபுணரும் பௌதிக இன்பத்தில் பற்றற்றவரும் ஆவார். எனவே அவர்தான் இதை விளக்குவதற்கு சரியான நபர் ஆவார். மேலும் வியாசதேவரின் புதல்வராகிய சுகதேவ கோஸ்வாமி தான் அதை பெறுவதற்குரிய சரியான நபர் ஆவார். மாதாஜி அவங்க படிக்கணும். மாதாஜி படிங்க. ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் தான் மிகச்சிறந்த மத விஞ்ஞானமாகும். இதனால் பாமர மக்களுக்கிடையில் ஒரு மருந்தை போல் செயல்படக்கூடியதாகும். பகவானின் தெய்வீகமான செயல்களை அதை கொண்டிருப்பதால் அதற்கும் பகவானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. இந்நூல் உண்மையான பகவானின் ஒரு இலக்கிய அவதாரமாகும். எனவே சாதாரண மனிதர்களால் பகவானுடைய லீலைகளை பற்றிய கதைகளை கேட்டறிய முடியும். இவ்வாறாக பகவானுடன் தொடர்பு கொண்டு பௌதீக நோய்களில் இருந்து படிப்படியாக அவர்களால் தூய்மை பெற முடியும். திறமை மிகுந்த பக்தர்களால் கூட குறிப்பிட்ட காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப பக்தர் அல்லாதவர்களை மாற்றுவதற்குரிய மிகச்சிறந்த வழிகளையும் மார்க்கங்களையும் கண்டுபிடிக்க முடியும். பக்தி கொண்டு சுறுசுறுப்பு மிக்க செயலாகும். அதை பௌதீக சிந்தனை கொண்ட மக்களின் மந்தமான மூளைக்கு செலுத்துவதற்குரிய தகுதி வாய்ந்த வழிகளை திறமை மிகுந்த பக்தர்களால் கண்டுபிடிக்க முடியும். பகவத் பக்தர்களின் இத்தகைய தெய்வீகமான செயல்களால் முட்டாள்களான பௌதீகவாதிகளின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவரது பக்தர்களும் இவ்விஷயத்தில் பெரும் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினர். அதே வழியை பின்பற்றுவதன் மூலமாக சச்சரவுகள் நிறைந்த இந்த யுகத்தின் பௌதீகவாதிகளை அமைதியான வாழ்வுக்கும் தெய்வீக தன்னுணர்வு நிலைக்கும் கொண்டு வர முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த மாதிரி ஆன்மீக ஆக்டிவிட்டிஸ் மூலமாக என்ன பண்ண முடியுமா? நியூ ஆர்டர் கேன் பிரிங் a நியூ ஆர்டர் ஆஃப் லைஃப் டு த foolish சொசைட்டி ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் men. இந்த பௌதிக வாழ்க்கையோட உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வர முடியும். ஓகே, அவங்க வாழ்க்கையே மாறிடும். இல்லை எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்க ஃப்ளாட்டில் எல்லோரும்? இப்போ லீவ் விட்டாச்சுன்னா ஜன்னல் எதுவுமே திறக்காது, கீழே யாருமே இருக்க மாட்டாங்க, வாக்கிங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டுமா. இது வாழ்க்கையை நாகரிகமாக என்ன? எந்திரிச்சு பழத்திக்காமல் காஃபி குடிக்கிறது நாகரிகமே கிடையாது. ஆக்சுவலாக ஒஸ்ட் கல்ச்சர். நம்ம கல்ச்சர் வேறு மாதிரி இருந்தது. நம்ம கல்ச்சர் இது கிடையவே கிடையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பகவான் எழுதின நூல்களை படித்து இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி வாழ்க்கையை ஒருமைப்படுத்தினா தான் நம்ம இதில் தப்பிக்க முடியும். இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நம்மளும் இதே மாதிரி தான் இருப்போம். ஓகே, ஒரே ஒரு சொல்ல 2 பேர் படிச்சிடலாம். 17 ஸ்வதர்மம் சரணாபுஜம் ஹரே भजन्न पवक्कोदपते तदोयति यत्र त्वा भद्रमभूतमुष्य किम् को वात आप्तो भजतां सुधर्मदा. படி. இல்லை இந்த ஒரே நிமிஷம். त्वक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरे
भजन् अपभक्तो दत्ते प्रति कबाद्रम् अभूयतमुष्यकिम् को वार्ताप्तो भजतां स्वधर्मः को वार्ताप्तो भजतां स्वधर्मतः. हरिहरन படிக்கணுமா ஸ்லோவா படிச்சியா? स्वधर्मं शरणाम्बुजं हरे त्वक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरे भजन् पक्वो तते यति यत्र त्वाभूतमुष्य किम् को वार्ताप्तो भजतां स्वधर्मतः. படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது பௌதிக உத்தியோகங்களை கைவிட்ட ஒருவர் பக்குவம் அடையாத நிலையில் இருக்கும்போது சில சமயங்களில் இழிவடையக்கூடும். இருப்பினும் அவரது தோல்வியால் அவருக்கு ஆபத்தில்லை. மாறாக பக்தன் அல்லாத ஒருவன் உத்தியோக கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் எந்த லாபத்தையும் அடைவதில்லை. பொருளுரை. மனித இனத்தின் கடமைகளை பொறுத்தவரை அவை எண்ணற்றவையாக உள்ளன. ஒவ்வொரு மனிதனும் தனது பெற்றோர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், சமூகம், தேசம், மனித இனம், பிற ஜீவராசிகள், தேவர்கள் முதலானவர்களிடம் மட்டும் அல்லாமல் சிறந்த தத்துவவாதிகள், கவிஞர்கள், விஞ்ஞானிகள் முதலானவர்களிடம் கூட கடமைப்பட்டவனாக இருக்கிறான். இத்தகைய கடமைகள் அனைத்தையும் துறந்து பகவானின் சேவைக்கு தன்னை ஒருவன் அர்ப்பணித்துக் கொள்ளலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அப்படி செய்து பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் ஒருவர் வெற்றி பெறுவாரானால் அது மிக சிறந்ததாகும். ஆனால் ஏதோ சில தற்காலிகமான மன எழுச்சியினால் பகவானின் தொண்டுக்காக தன்னை ஒருவன் அர்ப்பணித்துக் கொள்ள நேருமானால் நாளடைவில் கெட்ட சகவாசத்தினாலும் வேறு பல காரணங்களாலும் பக்தி மார்க்கத்திலிருந்து அவன் விழுந்து விடுகிறான். இதற்கு சரித்திரங்களில் பல உதாரணங்கள் உள்ளன. பரத மகாராஜன் ஒரு மானிடம் நெருங்கிய பற்று கொண்டதால் அவர் ஒரு மானாக பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இறக்கும் தருவாயில் இந்த மானை பற்றி தான் அவர் நினைத்தார். இதனால் அடுத்த பிறவில் அவர் மானாக பிறந்தார். இருப்பினும் அவரது முற்பிறப்பில் நிகழ்ந்த சம்பவங்களை அவர் மறந்துவிடவில்லை. அதே போலவே சிவபெருமானின் பாதங்களில் குற்றம் புரிந்ததால் சித்திரகேதுவும் விழ நேர்ந்தது. ஆனால் விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஏனெனில் பக்தி தொண்டு நியமிக்கப்பட்ட கடமையிலிருந்து ஒருவன் விழுந்து விட நேர்ந்தாலும் அவன் பகவானின் தாமரை பாதங்களை ஒருபோதும் மறக்க மாட்டான். பகவானின் பக்தி தொண்டில் ஒருமுறை ஈடுபட்டதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அத்தொண்டை ஒருவன் தொடர்வான். மிகச்சிறிய அளவு பக்தி தொண்டு கூட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஒருவனை காப்பாற்ற வல்லது என்று பகவத்கீதை கூறுகிறது. இத்தகைய உதாரணங்களை கொண்ட பல சம்பவங்கள் சரித்திரத்தில் உள்ளன. அவற்றில் அஜாமலனின் உதாரணம் ஒன்றாகும். ஆரம்ப காலத்தில் அஜாமலன் ஒரு பக்தனாக இருந்தார். ஆனால் இளமை பருவத்தில் அவர் தவறி விழுந்தார். இருப்பினும் இறுதியில் அவரை பகவானால் காப்பாற்றப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இது பெரிய ஒரு பாஸ்ட் டைம். அஜாமலாது நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது, நிறையா இருக்குது, அதை பார்க்க வேண்டியது. என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒருத்தர் பக்தனாக இருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன எக்கானமியில் அவர் கவனம் செலுத்தாட்டாலும், ஃபைனான்ஷியலாக கவனம் செலுத்தாலும், வேலை சரியில்லாட்டாலும் பரவாயில்லை, அவர் ஜெயிச்சிருவார் வாழ்க்கையில். ஆனால் ஒருத்தர் பெர்ஃபெக்டாக, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பெர்ஃபெக்ட் மனகன் அப்படின்லாம் சொல்லி வேலை பார்த்தாலுமே அவருடைய வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது. ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கடைசி வரையும் பகவானுடைய அந்த உறவை புதுப்பிக்க தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, செல்ஃப் ரியலைசேஷன் என்ன அர்த்தம்னா, நமக்கும் பகவானுக்கும் என்ன உறவு, பகவானா யார், நானா என்ன, எனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு, இதை புரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே, இதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பாயிண்ட்ஸ் போயிடலாம். தேர்ட் சாப்டரா? என்ன தேர்ட், எந்த சாப்டர்? இப்போ பாகவத் இல்லையா? என்ன?
கர்ப்போதகசாயி விஷ்ணு கிட்ட இருந்து அவருடைய நேவல் இருந்து பிரம்மா வரதா இருக்கு. சரி. அதுக்கு முன்னாடி கார்போதகசாயி விஷ்ணு பாடி போர்ஸ் இருந்து யூனிவர்சஸ் வருது. அதுவும் மகத்துவம் ஒண்ணுங்களா? யூனிவர்சஸ் நிறைய வருது. மகத்துவத்தால எல்லாம் வருது. கரெக்ட். மகத்துவம் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்க்குள்ள மகத்துவம் ஒவ்வொரு யூனிவர்ஸ் இல்லை மகத்துவம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சொல்லு. அது ஓகே. அது அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். மகத்துவம் இருக்குது, அதுலேருந்து வரோன்னு தெரிஞ்சால் ஓகே. வேற என்ன கொஸ்டின்? எல்லாருக்கும் உண்டு. டெமிகாட்ஸ் நம்மளும் டெமிகாட்ஸ் ஆகலாமே. நம்மளும் இந்திரன் சந்திரன் ஆகலாம். இங்கே இந்திரன் சந்திரன் பூஜைலாம் பண்ணுறாங்கல்ல, நம்மளும் ஒன்றா அந்த போஸ்ட் போயிடலாம். அதனால அந்த வழிபாடெல்லாம் வந்து ரொம்ப கண்டிச்சிருக்காங்க பகவத்கீதை. அது வந்து அல்ப புத்தி, குறைந்த புத்தி உள்ள மனிதர்கள்லாம் அந்த மாதிரி டெமிகாட் வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்திரன் வழிபடுறது, விநாயகர் வழிபாடு கூட அந்த மாதிரி தான் வருது. ஓகே, விநாயகர், முருகன் எல்லாமே அதெல்லாம் வருது. அதனால அப்படி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஆனால் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு டெமிகாட் வர்ஷிப்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தவறு கிடையாது. அது வந்து குறைந்த பக்தி உள்ளவர். இதுக்கு மேலே வாசுதேவ வர்ஷிப். ஓகே, அது வாசுதேவ வர்ஷிப் வந்தவங்க வந்து அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நீ இந்த வர்ஷிப்பில் இருக்க, நான் வந்து ஹையில் போயிட்டேன், அப்படி கிடையாது. they are in a different level. They want to achieve some purpose, they are worshipping. Okay, அதனால் அவங்க வந்து நியாயமாக தான் பண்ணுறாங்க. அநியாயம் என்ன தெரியுமா? இந்த வேதங்களே குறிப்பிடாமல் இருக்கல ஒருத்தனை அவனை கடவுள்னு சொல்லி வழிபடுறாங்களா, அது மிகப்பெரிய அநியாயம். வேதங்கள் குறிப்பிட்டிருக்கு. இந்த உங்கள் பேர்லாம் வேதங்களில் இருக்குது. கார்த்திகர், விநாயகர் எல்லாமே வேதங்களில் இருக்குது. முருகர், சிவன் எல்லாமே இருக்குது. பார்வதி இவங்கெல்லாம் வேதங்கள் இல்லாத யார்? எவ்வளோ பேர் இருக்காங்க சாமியார்கள்லாம். இவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கும் கும்பிட்றாங்களா, அதெல்லாம் பெரிய துரஷ்டமானது, அதெல்லாம் தவறானது. அவங்களுக்குலாம் நல்ல பேர் கிடைக்காது, அவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்காது, கும்பிட்றவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. இவங்களை கும்பிட்றவங்களாம் அவங்க தே வில் கெட் எலிவேட்டட். இந்த மாதிரி விநாயகர் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கும், அந்த லோகத்துக்கு போயிடுவான். தே வில் கெட் எலிவேட்டட். ஓகே, தட் இஸ் ஓகே. நம்ம எந்த எலிவேஷன் சொல்கிறோம்? இதெல்லாம் மெட்டீரியல் யூனிவர்ஸ்லேயே இருக்குது. விநாயகரோட பிளேஸ், முருகனோட பிளேஸ், தேவியோட பிளேஸ் எல்லாம் மெட்டீரியல் யூனிவர்ஸில். இதுக்கு மேலே வாங்கன்றோம். இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் நாலேஜ். அதனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, தே ஆர் ஆல்சோ குட் பீப்புள் ஒன்லி. வி கேனாட் சே த ஹூவர் இஸ் வர்ஷிப்பிங் லார்ட் சிவா, லார்ட் பிரம்மா, முருகா எல்லாம் வந்து பாட் பீ. நோ, தே ஆர் குட் பீப்புள் ஒன்லி. அவங்களுடைய நோக்கம் வேறு, நம்ம நோக்கம் அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கு, அவ்வளோ. ஓகே, பட் எவ்ரி ஒன் இஸ் குட். யார் பேடு? இதில் எதுவுமே சொல்லாமல் ஒர்க் பண்ணால் அவங்க ரொம்ப பேட். ஓகே ஓகே ரைட். பாயிண்ட்ஸ் போகலாம். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொல்லி முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதங்களை பின்பற்றாதவங்க வந்து பக்தர்கள் இல்லை, அபக்தர்கள். வேதங்களை பின்பற்றாதவர்கள். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து சரியான அசோசியேஷனோட நம்ம எப்பவுமே இருக்கணும். டிவோட்டிவ்ஸ் அசோசியேஷனோட நம்ம இருக்கணும். வேற கெட்ட அசோசியேஷனோட நம்ம போக கூடாது. வெரி நைஸ், தேங்க்யூ. சரவணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நம்ம வந்து பக்தியில இருக்கிறப்ப வந்து ப்ரைடு இல்லைன்னா ஈகோ வந்து நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்மளால பக்தியில முன்னேற முடியாது, தடையாதான் இருக்கும். ஸோ எப்பவுமே அந்த பெருமிதமும் அந்த ஈகோவும் ஏறாம நம்ம வந்து பக்தியில தொண்டாற்றிட்டு இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆஸ்திங்க பாயிண்ட்ஸ் இருக்கா? இது வந்துட்டு ராசியை பத்தி வந்துட்டு 7 நாள் எடுக்கிற அப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய சப்தாகம், ஸ்ரீமத் பாகவத் சப்தாகம். ஆமா, அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. ஆமா. So they have no rights to talk about Krishna. அவங்க வந்து they are professionally paid speakers. நிறைய காசு வாங்கிட்டு மண்டபத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்கே ஏதாவது காசு வாங்குறோமா பாவத்துக்கு? நோ ஒன் ஷுட் இது மாதிரி காசு வாங்கி பண்ணக்கூடாது, தவறு. ஓகே, மிகப்பெரிய தவறு. கிருஷ்ணாவை பத்தி உங்களுக்கு டாக் பண்றது வந்து ரைட்ஸா இல்லைனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு, அதை பற்றி பேச வேண்டியதானே? கரெக்ட். எல்லாம் அதை பத்தி பேச மாட்டாங்க. க்ரௌட் புல்லிங்காக இந்த மாதிரி மேட்டரை பேசலாம். Crow like men speak like this. Okay, they don't speak like this. Correct. Mataji. நாரதர் வந்து வியாசதேவர் வந்து பாகவத புராணத்துக்கு முன்னாடி நிறைய புராணம் எழுதுறத கண்டெம் பண்ணாரு, தப்பு. அது வந்து மக்கள் வந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ கருட புராணம் இந்த மாதிரிலாம் இருக்கு, அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து மனசு சஞ்சலம் ஆகிடும், பக்தி பாதையில இது பண்ண முடியாதுன்னு அவர். ஆமாம், நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட்டு, நமக்கு தெரியாமல் போய்டும் எது நல்லதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா மாதாஜி? பிரம்மபுரா ஸ்டேஜ்ல கிராஃப்ல 0 எல்லாம் இருக்கும், A3 குணாஸ் நடந்துருப்பாங்க. நாம இன்னும் நெகட்டிவ் ஸ்டேஜ்ல. வெரி நைஸ், தேங்க் யூ மாதாஜி.
சிறிய பக்தி தொண்டு பண்ணா கூட வாழ்க்கையில வந்து அது பெரிய ஒரு ஆபத்து காப்பாற்றணும்ல. ஓகே, வெரி தேங்க்யூ. சொல்லுங்க. நம்ம ரியலைசேஷன் இன்னும் வரல. நமக்கு நாலேஜ் தான் கேதர் ஆயிடுச்சு. நிறைய நாலேஜ் இருந்தால் ப்ரைட் வருது இல்லையா? நம்ம என்ன பண்ணால் சேவ் பண்ணிடும். சேவை வைஷ்ணவருக்கு சேவ் பண்ணாலும் ப்ரைட் போயிடும். ஓகே, அவங்க இன்னும் நாலேஜ் வந்து ரியலைசேஷன் வந்தால் ப்ரைட் இருக்காது. நமக்கு நாலேஜ் நிறைய வருது. we have learned lot of things. காரதேய சாய் விஷ்ணு உடலேருந்து போர்லேருந்து யூனிவர்ஸ் வருது, மகத்தத்துவம், இதெல்லாம் வந்து இட்ஸ் ப்ரைட் பிகாஸ் we are not realized anything. We do not know what is Mahatattva. We do not know who is Mahavishnu. We know everything by name. அதனால ப்ரைட் வரும். ஆனால் வந்து சேவை பண்ணனா அது போயிடும். மாதாஜி, நம் ஆச்சாரியர்கள் நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் எழுதுன புக்ல வந்து எந்த குறையுமே அந்த மாதிரி நமக்கு என்ன வரக்கூடாது, நம்மளும் அந்த மாதிரி செய்யணும், எழுதணும் கொள்ளணும் என்ன வராம ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். கரெக்ட், வெரி நைஸ். அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு நான் இனிஷியலாக நமக்கு என்ன ஒன்றா நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாம்னு தோணிட்டே இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம வியாதி. ஏதாவது புதுசாக நம்ம கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணலாம். ஏதாவது எதுவுமே பண்ண முடியாது புதுசாக. ஏற்கனவே எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் வெளியே வந்துடலாம். ஃபாலோ பண்ணால் நமக்கு மனசு இல்லை. ஓகே மாதாஜி, பகவத்கீதையின் நோக்கம் வந்து கிருஷ்ணனுடைய தாமர பாதத்தை சரணடைவதே நோக்கம். ஓகே, அதுக்கப்புறம் தான் பாவதம் டச் பண்ண முடியும். அது போல பாவதம் கிடையாது. ஓகே, யார் கிருஷ்ணர் தான் உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களோ அதுக்கு தான் பாவம் ஆரம்பிக்கும். சரோஜா மாதாஜி. கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவானோட அந்த மனுஷானம் சகசிரேஷு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷங்கள்ல 1000த்துல ஒருத்தருக்கு தான் அந்த தன்னுணர்வு பெறக்கூடிய அந்த பகவான உருவ அம்சத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாகவதம் தான் மிக சிறந்த மத விஞ்ஞானமாகும். அதனால அதுதான் அதுக்குள்ள பகவான் அந்த எழுத்துக்கள்ல பகவான் இருக்கிறனால அது வந்து அதுக்கும் அந்த பாகவதத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. அதனால அந்த உண்மையான நூலை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இலக்கிய அவதாரமும் அப்படின்னு சொல்றாங்க. அத சாதாரண மனுஷங்களால அந்த பகவானுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியும், அந்த கதைகள் எல்லாம் கேட்டாலும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. இசேஷ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருவன் பக்தி தொழில ஈடுபட்டு இடையில ஏதாவது சின்ன சின்ன குற்றங்கள் நேர்ந்தாலும் அவன் பகவானுடைய பாதத்தை சரணடைந்து விட மாட்டான். அதுக்கு உதாரணம் அஜாமிலன். அவர் வந்து இடையில முதல்ல பக்தனா இருந்தாலும் இடையில சில தவறுகள் செய்தாரு. இருப்பது இறுதியில் அவர் வந்து பகவானை நினைச்சதுனால பகவானால காப்பாற்றப்பட்டார். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாவை அனுப்பிச்சுட்டே இருக்கும்போதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். கிருஷ்ணன் நினைச்சு இருந்தா பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். கரெக்டா அதான் சொல்றீங்க இல்லையா? ஆமா பிரபுஜி, கரெக்டா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்மளோட பர்பஸே வந்து காடை வந்து அட்டைன் பண்றதுதான். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தோட பேஸாகவும் அதுவாகும், முடிவும் அதாகவே நினைத்து கொண்டு பண்ணா அந்த பர்பஸ். அதுக்கு தான் ஹரே கிருஷ்ணா வந்து சான் பண்ணுற ஃபர்ஸ்ட். ஓகே பிரபு. கொஞ்சம் கத்தி பேசி கேட்காது. பிரம்மபூத நிலைனா ஒருத்தர் வந்து முகுணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூணையும் கடந்தவங்க தான் பிரம்மபூத நிலை அடைய முடியும். அந்த மாதிரியான தூய பக்தர்கள் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா பார்ப்பாங்க. கல்லுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தான். கரெக்ட். பிரபு உங்களுக்கு இது பாயிண்ட் இருக்கா? ரொம்ப கஷ்டம். வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா சொன்னா முடியும். ஓகே பிரபு கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, எனக்கு கேட்குது. பிரபு, பௌதிக வாழ்வில் ஒருவனுக்கு புலனவற்றில் ஈடுபடும் போது அவனுக்கு துன்பம் இருக்கும். ஆமாம். ஆனால் பூரண உலகில் வந்து ஒருவர் சுய பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அவருக்கு துன்பம் கிடையாது. துன்பம் கிடையாது. ஓகே. விஸ்வம் பூர்ணம் சுகாயதே விதி மகேந்தாதே கிடாயதே. அவருக்கு எப்படி இருக்குமா? துக்காலயம் அஸ்வஸ்தமாக இருக்காதாம். விஸ்வம் பூர்ணம் சுகாயத்தே இருக்குமா. துக்காலயத்துக்கு ஆப்போசிட் சுகாயத்தே இருக்கும். பிரபு, பௌதிக சுகத்தை யார் திறக்கிறாங்களோ அவங்களால தான் ஆன்மீக அறிவை கற்றுக்கொள்ள கருதி அவங்க பௌதிக சுகத்தை திறக்கிறவங்களுக்கு தான் ஆன்மீகத்துக்கு வர முடியும். கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம்.